அதனால எனக்கு தான் அதிக உரிமை இருக்கு. நீ வேணான்னு சொன்னாலும் கையலுக்கு நான் செய்ய வேண்டியதை செய்வேன். அதை யாருமே தடுக்க முடியாது. டேய், வேணான்னு சொன்னாலும் கேட்க மாட்டியா? டேய், நான் தான் கேட்க மாட்டேன்னு சொல்றேன்ல, திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க. கரிகாலா, எதுக்கு மாமா இப்ப நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க? அதானே, வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். மொத்த செலவையும் ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கலாம். நீங்க 5 லட்சத்தை ரெடி பண்ணுங்க, நாங்க ஒரு 5 லட்சத்தை ரெடி பண்றோம். இந்த ஐடியா நல்லா இருக்கே. நல்லாதான் இருக்கு. நான் 5 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணிடுறேன். அப்ப சரி, நானும் 5 லட்சம் ரூபாய் ரெடி பண்றேன். எப்படி இருக்காங்க பாரு. எல்லா குடும்பத்திலயும் பசங்க சொத்துக்கு அடிச்சுப்பாங்க. ஆனா நம்ம வீட்டுல செலவு பண்றதுக்கு நான் நின்னு போட்டு அடிச்சுக்கிறாங்க பாத்தியா? எவ்வளவு பிரச்சனையிலையும் இந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கே. இத பாக்க பாக்க அப்படியே பத்திக்கிட்டு வருது. விட மாட்டேன், உங்களை சந்தோஷமா இருக்க விடவே மாட்டேன். ஏதாவது செஞ்சு உங்க மொத்த குடும்பத்தோட நிம்மதியையும் கெடுக்கிறேன். வர்ற வருமானத்தை எல்லாம் ஊர்க்காரங்களுக்கு தூக்கி கொடுத்துட்டு இருக்கீங்க. இருங்க, கூடிய சீக்கிரமே இந்த குடும்பத்தை 2ஆ பிரிச்சு எங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை தனியா பிரிச்சு வாங்கிட்டு போறேன். என்னப்பா? அருள்ன்ற பேருக்கு கோர்ட்ல இருந்து போஸ்ட் வந்திருக்கு மேடம். அவர் இருக்காருங்களா? கோர்ட்ல இருந்து அருளுக்கு போஸ்டா? என்னவா இருக்கும்? சரி கொடுங்க. அவரு கையெழுத்து பண்ணோம். அவரை கொஞ்சம் வர சொல்லுங்களேன். இல்ல, அவர் வெளியில போயிருக்காரு. நான் வேணா கையெழுத்து போடுறேன், கொடுங்க. அவருக்கு நீங்க என்ன வேணும்? அவரோட அத்தை பொண்ணு நான் தான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்ப சரி, நீங்களே கையெழுத்து போடுங்க. குணசேகரா, அருள் வானதி பிரச்சனை முடிஞ்சிருச்சா? அவங்க 2 பேரும் நடந்துக்கிறத பார்த்தா முடிஞ்ச மாதிரி தான் தெரியுது. எப்படியோ சீக்கிரம் நம்ம வீட்டுல குழந்தை சத்தம் கேட்கணும். அதெல்லாம் நல்லபடியா நடக்கும்ண்ணே. அப்புறம் சண்முகம் ஃபோன் பண்ணி உங்களை நேர்ல பார்க்கணும்னு சொன்னா, அப்படியே ஒரு வாட்டி போயிட்டு வந்துடலாமா? சரி, வா போலாம். இந்தாங்க மேடம், இங்க சைன் போடுங்க. யாருக்கு வந்த போஸ்ட் இவ கையெழுத்து போட்டு வாங்குறா? தெரியலையே. வா பாப்போம். யாருக்கு வந்த போஸ்ட் அது? ஐயோ, என்னன்னு பாக்குறதுக்குள்ள இவங்க வந்துட்டாங்களே. யாருக்கு வந்திருக்குன்னு அண்ணன் கேக்குறாருல, பதில் சொல்லாம நிக்கிற. அருள் என்ற பேருக்கு வந்திருக்கு சார். அத குடுமா. அருளுக்கு தானே, குடு. நாம பிரிச்சா என்ன, அவங்க பிரிச்சா என்ன? உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சா போதும். வானதி, மாமா இங்க வாமா. என்ன மாமா? அருள் இருக்கானா? ஆமா மாமா, மேல ரூம்ல தான் இருக்காரு. அவனுக்கு தான் போஸ்ட் வந்திருக்கு. இத அவன் கிட்ட கொடுத்துரு. சரிங்க மாமா. நாம புறப்படலாம்னே. போலாம். இந்த ஆளு பிரிச்சு பாப்பாருன்னு பார்த்தா பிரிச்சு பார்க்காம அவகிட்ட கொடுத்து விட்டாரே. அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமே. அவளை ஃபாலோ பண்ணி போனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ரூம்குள்ள வரும்போது கதவை தட்டிட்டு வர தெரியாதா உனக்கு? கதவை தட்டிட்டு வரணுமா? ஆமா, ஒருத்தர் ரூம்குள்ள இருக்கும்போது கதவை தட்டிட்டு அவர் பர்மிஷன் கொடுத்தாதான் உள்ள வரணும். அதான் மேனஸ். சாரி மாமா, இனிமே கதவை தட்டிட்டு வரேன். இப்ப கொஞ்சம் வெளியே நில்லு. உன்னதான் சொல்றேன், வெளியே போ. நல்ல வேலை, எல்லாத்தையும் மறைச்சு வச்சுட்டேன். இல்லனா வானதி இதெல்லாம் பாத்திருப்பா. உடனே இதெல்லாம் எங்கேயாவது மறைச்சு வைக்கணுமே. வானதி, உள்ளவா. என்ன சொல்லு? உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு மாமா.
நம்ம டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருந்தோம்ல, அதுக்கு கோர்ட்ல இருந்து அக்னாலஜ்மெண்ட் வந்திருக்கு. டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காரா? அப்ப நம்ம ரூட் கிளியர். அப்படின்னா எனக்கு புரியல மாமா. நம்மளோட கேஸ கோர்ட்ல எடுத்துக்கிட்டாங்க. இன்னும் 1 மாசத்துல நமக்கு ஹியரிங் வந்துரும். நம்ம கோர்ட்டுக்கு போனோம்னா ஜட்ஜ் கேஸ விசாரிச்சுட்டு கவுன்சிலிங் போகணுமா இல்ல நாம எப்ப பிரியணும்னு தீர்ப்பு சொல்லிடுவாங்க. கூட இருந்தாலும் ஒரு நாள் கூட உங்களுக்கு என்ன பிடிச்சதே இல்லையா? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல மாமா, சொல்லுங்க.